ஒரு வாரம் நானும் காலேஜ் வர மாட்டான்னு நினைச்சேன். காலேஜ் வந்தது கூட பரவாயில்ல, ஆனா இப்படி சிரிச்சிட்டு இருக்கா, சோகமா இருப்பான்னு நினைச்சேன். அடியே நேற்று கடத்திட்டு போய் மண்டையில கிண்டையில அடிச்சிட்டாங்களா? மண்டை குழம்பு உட்காந்துருக்காளோ தர்ஷினி? என்னவன் நான் கூப்பிட்டா தரைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? ஏ பைத்தியக்காரி, லூசு மெண்டல் கிறுக்கு, என்ன அடி பாவி, இம்புட்டு நேரம் வந்து அசேனி தர்ஷினின்னு கூப்பிடுறேன், உனக்கு காது ஏக்காம கீழே குனிஞ்சு பல்ல கட்டிக்கிருக்க. இப்ப லூசு மெண்டல் கிறுக்கினா உனக்கு காது ஏக்குது. என்னடி நினைச்சிட்டு இருக்கா மனசுல? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப இல்ல நீ அழுதுட்டு தானே இருக்கணும். ஏன் அப்படி 32 பல்ல தெரியற மாதிரி ஏன் நினைச்சிட்டு இருக்க? ஆமா அழுவாங்க, போடி விட்டு. நானே என் டாக்டர் மாமாவை நினைச்ச கனவு கண்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கனவு காண விடுறியா? டாக்டர் மாமாவை நினைச்சு கனவு காண்றியா? ஆமா, 2 பேரும் கனவுல டூயட் பாடிட்டு இருக்கோம். அடியே நேத்து கடத்தினால மண்டல கிண்டல ஏதோ அடிச்சிட்டாங்களா? என்னடி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? என்னடி ஆச்சு உனக்கு? வா டாக்டர் பார்க்க போமா? போ வரியா? ஆனா ஒண்ணு, என் மாமா டாக்டர்கிட்ட தான் போகணும். மாமா டாக்டரா? இது என்னடி கொடுமையா இருக்கு? ஆமா, டாக்டர்கிட்டன்னு போனோம், என் மாமா டாக்டர்கிட்ட மட்டும் தான் போகணும். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்கு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன ஆனா சொல்லிக்க, நான் கொஞ்ச நேரம் என் மாமா கூட டியட் பண்ணிட்டு வரேன். இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. அப்புறம் இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. நீலாம் கனவுல இருந்தா யார் பாப்பா? ஆமா, நான் கனவுல வந்தா நீ பார்க்க மாட்ட, ஆனா டாக்டர் வந்தா பாப்பியோ கண்டிப்பா. அப்ப நான் இருக்க இடத்துல உன் மாமா இருக்கதான் நினைச்சுக்க. ஓ அப்படியோ? அப்படி நினைச்சுக்கலாமோ? நினைச்சு தோழ நினைச்சிருவோம். என் நினைப்புல கூட நீங்க எப்படி அப்படியே இருக்கீங்க. அதுக்காக வேற மாதிரியா இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, காலையில தான் உங்க கூட பேசிட்டு வந்தேன், ஆனாலும் உங்க நினைப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது. எனக்கும் தான் போக மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம் தெரியலையே. என் கூட இப்படியே இருப்பீங்களா? இப்படியெல்லாம் இருப்பேன். உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன்? நிஜமா நிஜமா. அப்படியே உங்க தோல்ல சாஞ்ச மாதிரி என் உயிர் போனாலும் எனக்கு கவலையே இல்லை. இப்பயே என்ன சாக சொன்னாலும் சந்தோஷமா செத்து போயிருவேன். சாகிறதுக்காகத்தான் உன்னை நான் லவ் பண்ணனா? ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. இது 100 ஆயுசுக்கும் இப்படியே இருக்கணும்னு என்னோட ஆசை. அப்படியே உங்க தோல்ல சாஞ்சு செத்து போயிடணும்னு ஆசைப்படுறேன். செத்துறீ செத்துரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. நீ எத்தனை நாள் நல்லா தாண்டி இருந்த, இப்பதான் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மண்டையில நட்டிட்டு கலந்துருச்சா? போங்க மாமா. எக்ஸ்கூஸ் மீ, கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? தோல் ரொம்ப வலிக்குது. நீ எப்ப வந்த? முந்தானத்து வந்தேன். கேக்குறா பாரு கேள்வி. நான் இருக்க இடத்துல அவரை நினைச்சுக்கன்னு தான் சொன்னேன், ஆனா நீ அவர் கூட கனவு உலகத்துக்கே போயிட்ட. நான் இருக்கதையே மறந்து என் தோல்ல செஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்க. என்னடி நீ? அப்ப அவர் வரலையா? ஆமா வாராரா. தர்ஷினி என்னாச்சு உனக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? லூசா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா தர்ஷினி? என்னாச்சு இவளுக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப திடீர்னு ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போச்சு. தர்ஷினி தர்ஷினி, அவர் என்ன சொன்னாரு? நீ நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு சொன்னாரா இல்லையா? ஆனா அதுக்கு அவர் ஒரு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இப்படி அவரே நினைச்சிட்டு இருந்தேன்னா நீ எப்படி படிப்ப தர்ஷினி? எப்படி படிச்சு எப்படி நல்ல பொசிஷனுக்கு வர முடியும்? தர்ஷினி என்ன ஆச்சு உனக்கு? நான் சொன்னது எதுவும் தப்பா நினைச்சிட்டியோ? சேச்சா அப்படிலாம் இல்ல. பின்ன இவ்வளவு நேரம் நல்லா ஜாலியா இருந்த, இப்ப ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு தர்ஷினி. நான் எதுவும் தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிரு. சேச்சா நீ என்ன பண்ண? நீ ஒன்னும் பண்ணல, நான் தான் தப்பா இருக்கேன். தப்பா இருக்கியா? ஆமா, அவர் கரெக்டா இருக்காரு, நான் தான் தப்பா இருக்கேன். எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல, அவரு நான் நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைச்சாரு, உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? அவரை நினைச்சு நான் பேசி சிரிச்சிட்டு இருந்தா என் மண்டையில படிப்பு எப்படி ஏறும்? அப்ப நான் தப்பாத்தானே இருக்கேன். லூசாடி நீ? இல்ல லூசான்னு கேக்குறேன். என்னடி இப்படி சொல்ற? நான் சொல்றது தப்பு இல்லை. தப்பு
அவரை நினைக்கலன்னா தான் தப்பு. அவர் உன் மனசுல இருக்காரு தர்ஷினி. அவரை நினைச்சிட்டா நீ நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அவர் கூட உனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். அதுக்காகவாவது நீ நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும் தர்ஷினி. இதுதான் என்னோட ஆசையும் கூட. அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத தர்ஷினி. அவர் உன் மனசுல இருக்காரு, உன் நினைப்புல வரத்தான் செய்வாரு. அதனால ஒரு தப்பும் இல்லை. அவரை நினைச்சு நீ கனவு காண்டதுல எந்த தப்பும் இல்லை. அதை நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். அதை விட்டுட்டு நம்ம அவரை நினைக்கிறோம், நம்ம படிப்பு என்ன ஆகும், நம்ம மண்டையில படிப்பு ஏறாது, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காது. படிக்கிற பிள்ளை எப்படி இருந்தாலும் படிக்கத்தான் செய்யும். நீ நல்லா படிப்ப, நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவ பாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்படி எவ்வளவு மோட்டிவேஷனா பேசுற. நானே தப்பா நினைச்சாலும் நீ அதெல்லாம் தப்பு இல்லைன்னு எனக்கு எடுத்து சொல்ற பத்தியா. இதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க பெருமைப்படுற மாதிரி நீ எல்லாத்தையும் சாதிச்சு காட்டணும் தர்ஷினி. காட்டுவே வினி. எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நான் நல்ல ரேஞ்சுக்கு வந்து காட்டுவேன். எனக்கு அது போதும். அவனை எப்படியாவது அமெரிக்கா அனுப்பிட வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓஹோ பாட்டி, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்கியா? எவனாலையும் என்ன எங்கேயும் அனுப்ப முடியாது. என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அவ்வளவு சீக்கிரத்துல அவளை விட்டுட்டு நான் போயிருவேன் நினைச்சீங்களோ? இவ்வளவு நாள் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரியுது உங்களோட என்ன என்னன்னு. நான் மட்டும் அன்னைக்கு அதை கேட்கலன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியவே செஞ்சிருக்காது பாட்டி. இந்த உட்காந்துருக்காங்க கொடுக்குறேன். வந்துருச்சு சோனியா கரைக்கல. என்னது? என்ன வேணும் உனக்கு? ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு. இந்த உங்க அம்மா பேசுறா. யார் கூடயும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. பேச முடியுமா முடியாதா? உங்க அம்மா உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பேசுடா. கொடுத்து தொலைங்க. என் போனையே எடுத்து எங்க அம்மாவுக்கு போன் போட்டு என்னையே பேச சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. பேசு பேசு. சொல்லுங்கம்மா. அதுதான் லூசு கிளவி. லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா நீங்களும் அப்படியே பேசுவீங்களா? அமெரிக்கா வரணுமா? அமெரிக்கா வர அளவுக்கு அப்படி என்ன ரீசன்? என்ன ஆச்சு? நீங்களும் அந்த கிளவி பேச்ச கேட்டுட்டு ஆடாதீங்க. யார் ஆடுறது? யார் ஆடுறது? நீதான் அந்த ஓடி வேலையை கட்டணும்னு ஒரே கால நின்று ஆடிட்டு இருக்க. பேசாம போயிரு. கண்ணா பின்னமா திட்டி விட்டுருவேன். அப்புறம் இப்படி திட்டானேன்னு ஒப்பாரி வச்சு அழுக கூடாது. அதுதான் லூசு கிளவி உயிரை வாங்குதுன்னா நீங்களும் ஏமா இப்படி உயிரை வாங்குறீங்க? யாருடா லூசு? யார் லூசு? நீதான். யாரா? இங்க இருக்க வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன். ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்டயும் போ. அப்பனாதான் உனக்கு தெரியும். அம்மா, என்னால எங்கேயும் வர முடியும். எனக்கு இங்கதான் இருக்க பிடிச்ச. நான் போனை வைக்கிறேன். பாரு கிளவி, உனக்கு நான் இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமாடா. மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமா, உனக்கு நான் இங்க இருக்கிறதானே பிடிக்கல. நான் வேற எங்கேயாச்சும் போய் இருந்துக்கிடுவேன். ஆனா அமெரிக்கா மட்டும் போக மாட்டேன். வேலை பார்க்காத தர்ஷன். நான் பேரேன்னு சும்மா இருந்தேன். இப்ப என் சுயரூபத்தை காட்ட வச்சிடாத. சுயரூபம் என்னன்னு எனக்கு எப்பயே தெரிஞ்சிருச்சு. உனக்கு நான் இங்க இருக்கிறதுதான் பிரச்சனை. நான் இங்க இல்ல, உன் கண்ணுலயே பட மாட்டேன். ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? நீ எனக்கு ஒரே ஒரு பேரப்புள்ள. உன்னைய போய் நான் அப்படி எல்லாம் நினைப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அமெரிக்கா போயிருயா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். உனக்கு வரப்போற பொண்டாட்டி உன்னை விட அழகானவளா, உனக்கு தகுதியானவளா, உன் படிப்புக்கு ஈக்குவலா எல்லாமே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வசதியை விட்டுட்டீங்க. ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின்னாடிதான் உனக்கு தோணும், நம்ம பாட்டி இப்பெல்லாம் சொன்னாங்களே, நம்ம தான் கேட்க மாட்டேனமே. அவ்வளவுதானே பாட்டி. ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணு. நீ சொன்ன மாதிரி அழகான வசதியான எனக்கு தகுதியான நல்லா படிச்ச பொண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப தண்டா பேராண்டி நீ என்ன புரிஞ்சிருக்க. ரொம்ப சந்தோஷப்படுது கிளவி. நான் சொன்னதை இப்பனாலும் நீ புரிஞ்சுக்கிட்டி. எனக்கு அதுவே போதும்யா. அந்த ஓடுகாலியை தவிர உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டா எனக்கும் சந்தோஷம், நம்ம வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம். அப்படியா? நான் 3 வருஷம் தான் பாட்டி. என் தர்ஷினி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல பொசிஷன்ல இருப்பா. அப்ப நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெத்தவங்க பேச்சையும் பெரியவங்க பேச்சையும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? சொன்ன மாதிரி பெத்தவங்க பேச்சையும் பெரியவங்க பேச்சையும் கேட்பேன். ஆனா அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் கேட்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா நான் கேட்கவே மாட்டேன். பாரா, போய் பொதகுழியில விழுந்துடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். கேடு கட்டால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா மறந்துரு. போது நிறுத்து பாட்டி. இதுக்கு மேல அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுனேன் அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படித்தான் பேசுவேன். அவ ஒரு கேடு கட்டவ, அவங்க ஆத்தா ஒரு கேடு கட்டவ. இதோட நிறுத்திக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஓஹோ, பெத்தவங்களையும் வளர்த்த என்னையும் விட அவ உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டா, அப்படித்தானே? பாரு பாட்டி, நான் இங்க எதுக்காக வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியும்டா, தெரியும். என் மனசுக்கு பிடிச்ச அழகான நல்ல பொண்ணுதான், குடும்பமான பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை விட்டுட்டு வசதியா இருக்கணும், அந்த பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அவ எனக்கு பிடிச்ச என்ன புரிஞ்சுக்கிற பொண்டாட்டியா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அவ ஏழையோ பணக்காரியோ வசதியானவளோ அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு அவளைத்தான் பிடிச்சிருக்கு, அவளைத்தான் கல்யாணமும் பண்ணுவேன்.
நாள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பண்றேன்டா, பண்றேன். இத்தனை நாள் இந்த கிழவிய ஒண்ணும் தெரியாதவன் தானே நினைச்சிட்டு இருந்த. இதுக்கப்புறம் தான்டா இந்த கிழவி யாருன்னு உனக்கு தெரியும். அவ உயிரோட இருக்கிறதுனாலதானே அவளை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க. அவ செத்துட்டா, எப்படியும் எங்க பேச்ச கேட்டுத்தானே ஆகணும் நீ. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.